வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். நாங்கள் சிக்கிம் போயிருந்தபோது அங்கே வந்து அந்த வெஜ் மோமோஸ் சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இந்த அமுது ஃபுட்ஸில் வந்து வெஜ் மோமோஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்தேன். அதனால் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ்லாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வருது. ஸோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி மோமோஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஸும் அவங்க போடுறாங்க. தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோன்னே நம்ம இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா தண்ணி கொதிச்ச உடனே இந்த வெஜ் மோமோஸ் எல்லாம் இதெல்லாமே அசார்ட்டட் மோமோஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது அரௌண்ட் 7 to 8 மினிட்ஸ் ஆகுது. ஆனோன்னு நல்லா அந்த எல்லாம் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூல் ஆனோடனே எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இதில் சீஸ் கார்ன் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஸோ சீஸ் கார்னு அப்புறமா இந்த வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி எல்லா மோமோஸும் இருக்கு. ஸோ இதில் பாருங்க அப்படியே சீஸ் சூப்பராக தெரியுது பாருங்க. இந்த வெஜ் மோமோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி சீஸ் அண்ட் கார்ன் போட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சது. அண்ட் அதோட வர சாஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே சிக்கிமில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு இங்கேயும் இதை சாப்பிடும்போது வந்தது. ஸோ நீங்கள் எல்லாமும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.